மா, இங்க ஏமா வர? உன்னை பாக்குறதுக்கு தாண்டி வந்தேன். என்னாச்சு தமிழ்? மாப்பிள்ளை எங்க போனாரு? தெரியலமா, நாங்களும் எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவருக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பா வந்துருவாரு. நீங்க எதுக்காகமா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஏய், என்னடி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு எப்படி வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? சரி, சொந்தக்காரங்க பந்தக்காரங்கன்னு சிபிக்கு பழக்கப்பட்ட இடத்துல எல்லாம் விசாரிச்சு பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் விசாரிச்சாச்சுமா, யாருக்கும் எதுவுமே தெரியல. மா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவர் யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவர் ரொம்ப தைரியமானவர். அவர் வந்துருவாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்படி ஆளுக்கு ஆறுதல் சொல்றங்கிற பேர்ல நீங்க எல்லாரும் அழுகிறதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. தைரியமா இரு தமிழ், சிபிக்கு ஒண்ணும் ஆகாது. சிபியும் நானும் வாழ வேண்டிய நாட்கள் இன்னும் எவ்வளவோ இருக்கு ஹசினாமா. சிபி சாருக்கு எதுவும் ஆகாதுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவர் கண்டிப்பா வந்துருவாரு. இவ்வளவு நேரம் தனியா உட்கார்ந்து அழுதுட்டு எங்களுக்கு தைரியம் சொல்றியா தமிழ்? தமிழ், அழாதமா, ஒண்ணும் இல்ல, வந்துருவாரு. இந்த மாதிரி நேரத்துல தைரியம் ஒண்ணுதான் நமக்கு இருக்கிற ஒரே சொத்து. அத நீ கைவிட்டுட கூடாது. நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணதில்ல. நமக்கு எதுவுமே தப்பாவும் நடக்காது. சிபி நிச்சயமா வந்துருவான். நீ அழக்கூடாது. நான் அழலமா, நீங்க வீட்டுக்கு போங்க. தங்கச்சி நேரம் வீட்டுல தனியா இருந்து பயந்துருவா. நீங்க போங்க, ஆண்டி கூட்டிட்டு போங்க. தமிழ், எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணணும். சரிம்மா, இங்க யாராவது பாத்துற போறாங்க, நீ போமா. சரி.